கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். எந்த காரியத்திலையும் மற்றவங்க செய்யக்கூடிய செயல்களை நாம் குறை சொல்கிறதும் விமர்சனம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நாம் செஞ்சால் அதுக்கு 1000 காரணம் சொல்லுவோம். ஆனால் அடுத்தவங்க செய்யக்கூடிய பட்சத்தில் எப்படி குறை சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுவோம். ஏன் எப்படி? நாம் செய்யும்போது தெரியக்கூடிய நியாயம் அடுத்தவங்க செய்யும்போது நமக்கு தோன்றதே இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் 1 சுயநீதி, 2 சுயநலம், 3 சுய திருப்தி, 4 தன்னிலை உணராமை, 5 அடுத்தவங்களை எப்பயுமே குறைவாக மதிப்பிடுறதுன்னு பல காரணங்களை சொல்லலாம். தான் செய்கிற எதுவும் பெரிய தவறாக தெரியறதில்ல. ஏன்னா தான் செய்யக்கூடிய எதுக்குமே சரியான நோக்கமும் காரணமும் இருக்குதுன்ற சமாதானம் மனசில் இருக்கிறது தான். செல்ஃபோன் பேசிக்கிட்டே போகக்கூடிய ஒருத்தரை பார்த்து கடுமையான சொல்ல பிரயோகிக்கக்கூடிய நமக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் அப்படி வாய்க்கும்போது என்ன செய்கிறோன்றது பதிலில்லா கேள்விதான். அதனால் இன்றைக்கி நம்ம நேரம் எடுத்து இந்த நாளுடைய சிந்தனை பகுதியின் மூலமா சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒருத்தன் தான் மனைவி மேலே அதீத அன்பு வச்சுருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன கவலை. கொஞ்ச நாளாகவே மனைவிக்கு காது சரியாக கேட்கல. அவளுக்கே தெரியாமல் அவளுடைய குறையை போக்கணும்னு சொல்லி நினச்சான். அதனால் ஒரு காது டாக்டரை போய் பார்த்து, ஐயா, என் மனைவிக்கு காது சரியாக கேட்கல, அதனால் அவளுக்கே தெரியாமல் அந்த குறையை நீங்கள் தான் போக்கணும்னு சொல்லி சொன்னான். டாக்டரும் ஓகே, ஆனால் உங்கள் மனைவிக்கு எவ்வளவு தூரத்தில் நின்று கூப்பிட்டா காது கேட்கலன்றது தெரிஞ்சுக்கிட்டாதான் வைத்தியம் பார்க்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவங்களுக்கு சுத்தமாக கேட்கலையா, 100 அடி தூரத்தில் இருந்து கூப்பிட்டா கேட்கலையா, 10 அடி தூரத்தில் இருந்து கூப்பிட்டா கேட்கலையான்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனான். அவனுடைய மனைவி கிச்சனில் ஏதோ சமையல் செஞ்சிட்டு இருந்தாங்க. இவன் வாசலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு தன்னுடைய சோதனையை ஆரம்பித்தான். ஹே ரோசி, இன்னைக்கு காலை டிஃபன் என்ன அப்படின்ட்டு சத்தமாக கேட்டான். ஆனால் பதில் இல்லை. சரி, கொஞ்சம் பக்கத்தில் போய் கூப்பிடுவோன்னு நினச்சிக்கிட்டு கிச்சனுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு, அடியே ரோசி, இன்னைக்கு என்ன காலை டிஃபன் அப்படின்னு கேட்டான். அப்போவும் ஒய்ஃப் கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். என்னடா இதுன்னு நினச்சிக்கிட்டு மனைவி பக்கத்தில் போய் நேருக்கு நேர் நின்றுக்கிட்டு, ஏ டார்லிங், நான் கேட்டது உன் காதில் விழலையா, இன்னைக்கு என்ன டிஃபன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு உடனே மனைவி, யோ, நீ வாட்டி கேட்டப்பவே இன்னைக்கு உப்மா உப்மான்னு நாயா கத்துறேன், உன் காதில் விழாமல் ஏன் உயிரை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் இப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நம்ம கவனமாக சிந்திக்கணும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாயின்னு மத்தேயு 7:3-5 சொல்லப்பட்டதின்படி மற்றவங்களுடைய குறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை சரி செய்கிறது ரொம்ப அவசியம். ஒருத்தவங்க நமக்கு ஏற்றபடி இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. யாராக இருந்தாலும் சத்தியத்தின்படி செய்யணும். சத்தியம் ஒன்று தான் அளவுகோல். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடக்க நமக்கு சரியான வழிகாட்டி. நாம் சரியானதுக்கு அப்புறம் நம்மளுடைய சகோதரரை சரி செய்யலாம். அடுத்தவங்களை சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நாம் அதில் எப்படியாப்பட்ட நிலையில் இருக்கிறோன்றத நாம் நிதானித்து பார்க்கறது ரொம்ப நல்லது. ஒரு குறையை பார்த்தோன்னா அதை உன்கிட்ட முதல்ல சரி செய், மற்றவங்க கிட்ட அதுக்கப்புறம் சொல்லலான்றது எத்தனை உண்மையான வார்த்தை. மற்றவங்க குறைய அளவீடு செய்கிறது ரொம்ப ஈஸியானது, நம்மளால் அதை செஞ்சிட முடியும். ஆனால் தற்பரிசோதனை செய்கிறது ரொம்ப கடினமான செயல். அப்படி தன்னைத்தான் சரியாக பரிசோதனை செய்ய யார் ஒருத்தர் கற்றவராக இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயம் இந்த உலகத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. மனுஷங்களுடைய அன்பு மாறிடும்னு அடுத்தவங்கள சொல்கிறவங்க தன்னுடைய அன்பும் அப்படியாப்பட்டதுன்னு உணர்ந்திருந்தா எளிதாக மற்றவங்கள சொல்லிட்டு தான் தப்பிச்சிக்க மாட்டாங்க. அதனால் இன்னைக்கு நம்மளை ஆய்வு செய்கிறதுக்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய குறைகளை நாம் களைஞ்சு போடலாம், பரிசுத்தத்தில் வளரலாம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.